காட் டோட்டலி அவுட். வணக்கம் அண்ணா. அக்கா வந்து ஒரே கோல் அடி எனக்கு. அண்ணாக்கு தான் வந்துட்டு அந்த பைபாஸ் சர்ஜரி வந்துட்டு செய்ய வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு சுகரம் இருக்கா? பைபாஸ் தான் செய்வோம். இந்த பிளாக்கு இங்கே வந்திருந்தா வேறு இப்போ இருந்திருப்பாரோன்றதே சந்தேகம் தான் டாக்டர் சொன்னார். அப்போ நானும் டாக்டர் தான் சொல்கிறேன் பார்த்தீங்களா? அப்படி வேன் உங்களுக்கும் சர்ஜரி செஞ்சதா? இந்த இருக்கு இந்த கோப்பி பைபாஸா? இப்போ எடுத்தீங்கன்னு சொன்னால் 30 வயசு 35 வயசு 40 வயசுக்காரர் எல்லாருக்குமே அந்த ஹார்ட் அட்டாக்ன்ற ஒன்று வருது. ஆஸ்பத்திரியில் செய்கிறவனுக்கு 1000 உண்டு, நமக்கு ஒன்றில் உண்டு. உண்மைதான். அந்த கதைக்கணும் இப்படி இருந்தால் சிக்கலா போடும் பிறகு இல்லை அவர் இப்படி அப்படி அன்று இல்லை தம்பி. இவற்ற சுபாவமே இதுதான். அப்படி ஒன்றை குறிச்சு அப்படியே தனக்குள்ளேயே யோசிச்சு கொண்டு சுபாவம் முதல்ல எப்படி இருந்தோ இல்லையோ இப்போ எப்படி இருக்கும்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் மாற்றமாக இருக்கும். நீங்கள் முதல் வந்து நீங்கள் சாதாரண ஆளாக இருக்கக்குள்ள நீங்கள் என்னவாகவும் தெரிஞ்சுக்கலாம் கொண்டு இருக்கலாம் வருத்தம் இல்லாத காலகட்டத்தில். ஆனால் இப்போ வருத்தம் வந்துட்டுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து யோசிச்சு கொண்டு இருக்கிறதே போல. எங்கட அப்பாக்கம்மா 97% அடைப்புன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டார், உடனே சர்ஜரி செய்யணும்ண்டு. ஆனால் எங்களுக்கு பயம். 4 மாதம் கிட்டத்தட்ட ஆளை வச்சுருந்தான் கை மருந்தோட. அந்த ஒரு 4 மாதத்தில் ஒரு நாள் கூட எனக்கு 97% அடைப்புன்றதை குறித்து கவலைப்பட்டதே இல்லை. இப்போ உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ கஷ்டமன்னு போட்டு நானும் சேர்ந்து இப்போ உங்களேருந்து அலையிடுமா? இல்லை, நான் எந்த பாணியில் கதைக்கிற மாதிரி காய்ச்சி உங்களை சிரிக்க வச்சு உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை வந்து அந்த ஆப்ரேஷனுக்கு தயார் பண்ணிட்டு தான் நான் போயிடும் விளங்குதான். ஏன்னா நானுமே அந்த விலை வேதனை அனுபவிச்சு வந்தால் தான் எங்கட அப்பாவுக்கு அழுகையே நான் பார்த்துட்டு தான். இப்போ இவற்ற ஆப்ரேஷனுக்கு வந்துட்டு இப்போ எப்படியா ஒரு பிரச்சனை இருக்குது, காசு இல்லாத ஒரு பிரச்சனை இருக்குன்றத குறித்து நீங்கள் எவ்வளோ தூரம் கவலையாக இருக்கிறீங்க? அதாவது பிள்ளைகள்கிட்ட எதிர்காலம் குறித்து வந்து நாங்கள் இவற்ற சர்ஜரிக்கு வந்துட்டு கை கொடுக்க வேண்டிய கடமை வந்து எங்களுக்கு இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களோட வீட்டை தான். அப்போ நிறைய நாளை பிறகு வந்துட்டு இன்றைக்கு வந்து புதுசாக ஒரு ஆளை வந்துட்டு சந்திக்க போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களோட அப்பா போன கிழமையும் அதுக்கு முதல் கிழமை நினைக்கிறேன் வந்துட்டு கிளினிக்கு போன இடத்துல வந்துட்டு ஒரு அக்கா ஒரு ஆள் நினைக்கிறேன் வந்து அக்காவா அப்பா அப்பா யாரப்பா நம்பர் வாங்கினது? அதான் கிளினிக்குக்கே அந்த அக்கா வந்தாவோ அவரும் வந்தது. ஓகே. அப்போ வந்துட்டு கணவன் மனைவியாக வந்துட்டு கிளினிக்கு வந்திருக்காங்க. அதாவது வந்துட்டு எங்களோட அப்பாவுக்கு இருந்த அதே பிரச்சனை, அதாவது வந்துட்டு அடைப்பு வந்து இப்போ வந்து அவங்களோட மெயின் வேல்வ் எல்லாம், அதாவது வந்து அந்த அண்ணாடை 45 வயதான அந்த அண்ணாடை மெயின் வேல்வ் வந்துட்டு அடைச்சி ஆப்ரேஷன் வந்துட்டு இமீடியட்டாக செய்யணும் அப்படின்னு வந்துட்டு ஹாஸ்பிட்டலால் சொல்லியிருக்காங்களாம். ஆனால் இருந்தாலும் வந்து கவர்மெண்டால் இப்போ செய்கிறான்னு சொன்னால் 5400 பேரோ சம்திங் வந்துட்டு பெண்டிங்கில் ஆல்ரெடி இருக்காங்களாம். அப்போ இவங்களை செய்கிற அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே வந்துட்டு வெயிட் பண்ண வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி, அப்படி வெயிட் பண்ணுற அளவுக்கு இவற்றை உடம்பு வந்துட்டு தாங்காது அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஹாஸ்பிட்டலால் சொல்லியிருக்காங்க. உங்களால் முடிஞ்சால் எமர்ஜென்சியாக செய்யலுமென்னு சொன்னால் செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இவங்களுக்கோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஒரு வழியுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எங்களோட அப்பாவை கன்னடத்தில் வந்துட்டு அப்பாட்ட வந்துட்டு நம்பர் வாங்கி எடுத்துருக்காங்க. எந்த நம்பரை வந்து அப்போ என்ன கால் பண்ணி வந்துட்டு சொன்னாங்க, இப்படி பிரச்சனை ஒன்று கிருஷ்ணா உங்களோட அப்பாவை சந்திச்சினாங்க, நம்பர் வாங்கினாங்க, சரியான கஷ்டம் வந்துட்டு 2-3 பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு எங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் இல்லை, ஒருக்கா நீங்கள் வந்து பார்த்து ஏதாச்சும் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க அப்படின்ட்டு சொல்லி என்னை கேட்கையும் உண்மையிலே வந்து எனக்கு எங்களோட அப்பாவை அதாவது வந்துட்டு ஆஞ்சியோகிராம் செஞ்ச டைமில் வந்துட்டு இப்படி 97% அடைப்புன்னு சொன்ன டைமில் 7 பிள்ளைகளாக நாங்கள் இருந்துமே வந்து அப்பாவுக்குமே வந்து 60 வயசை தாண்டி ஒரு நிலைமையில் கூட எத்தனை வயதானாலும் அப்பாண்ட அப்பா தானேண்ணா. அப்போ நாங்கள் வந்து அவ்வளோ தூரம் குளறி அழுதம், இதை என்னென்று செய்ய போகிறோம், செஞ்சு சக்ஸஸ் ஆகுமோ அப்படி இப்படின்னு எல்லாம் வந்துட்டு பல கவலைகளை குறித்து நாங்கள் வந்துட்டு அழுதுனாங்கள். ஆனாலுமே வந்துட்டு எங்களுக்கு பண ரீதியான கஷ்டம்னு சொல்லி வந்துட்டு இருக்கையில் என்னென்னு சொன்னால் வந்துட்டு ஓகே இருந்தபடியாக வந்துட்டு அதே நேரம் ஒரு பிரச்சனைன்னு சொன்னாலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண கூட வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ரெடியாக இருந்தவங்க. அப்படியே ஒரு மனநிலைமை இருந்துமே நாங்கள் அழுதுனாங்களே சொன்னாங்கட அப்பாவுக்கு இது ஒன்று நடந்துடும் அப்படின்னு சொல்லி. அப்படியே ஆ டைமில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவங்க வந்துட்டு சரியான கஷ்டத்தில் இருக்காங்களாம். அப்போ 45 வயசு, அவரை நம்பித்தான் ஒட்டுமொத்த குடும்பமே இருக்குது. அப்போ அவருக்கு ஒன்று நடந்துட்டுது அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி கேட்ட ஒரு டைமில் நான் சரி அப்போ அப்பாவுமே சந்தித்து நம்பர் கொடுத்தாபடியா நான் வந்துட்டு வாரன் அப்படின்னு சொன்னான். அப்போ இன்றைக்கு வந்துட்டு போயிட்டு நாங்கள் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோ வந்து இப்போ நிறைய பேர் பார்ப்பாங்க, வழியாக்கள் நிறைய பேர் வந்துட்டு ஷேர் பண்ணுவாங்க. அப்போ கிட்டத்தட்ட 5400 பேர்கிட்ட வந்துட்டு பெண்டிங்கில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுமே வந்துட்டு
மறுபடியும் எங்களை தேடி வரக்கான வாய்ப்புகள் வந்துட்டு அதிகம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பைபாஸ் சர்ஜரிக்கு வந்துட்டு சாதாரணமாக வந்து ஒரு 20 லட்சம் முடியுது அப்படின்னு சொன்னால் வந்து எல்லாருக்குமே அவ்வளோ லட்சங்கள் தந்து செலவழித்து செய்கிறதுக்குமே வந்துட்டு மக்கள் தயாராக இருந்தால் கொடுத்தா அதை வாங்கித்தர நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் அது எவ்வளோ தூரம் சாத்தியப்படும்ன்றது வந்து எனக்கு தெரியாது. இருந்தாலும் இவங்க கேட்ட அடிப்படையில் அவங்களோட நிலைமை உணர்ந்தவங்களா இன்றைய தினம் நாங்கள் வந்துட்டு பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும் அந்த எங்களோட வழக்குகளுமே வந்துட்டு வருது. ஸோ அதுக்கு முன்னம் என்ன சொல்கிறது, இன்னும் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு காரியத்தை செஞ்சான ஒரு சந்தோஷத்தோடு போகணும் அப்படின்றக்காண்டி வந்துட்டு நாங்கள் போகிறோம். அப்போ கொழும்புத்துறையோ குருநகரன்னு சொல்லி சொன்னவங்க இவங்களோட இடம் வந்துட்டு அங்கே போயிட்டு வந்துட்டு நாங்கள் அவங்களோட நிலைமைகளை வந்துட்டு தீர விசாரித்து அறிஞ்சு அவங்களுக்கான ஒரு உதவியை நாங்கள் இன்றைய தினம் வந்து செய்வோம். இதுக்கு மேலதிகமான உதவிகளை வீடியோ பார்க்குற நீங்கள் அவங்களோட நிலைமையை புரிஞ்சு கொண்டவங்கள செய்வீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் இங்கே இருந்து போகிறேன். ஸோ கிட்ட போயிட்டு வந்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஓகே, நாங்கள் இப்போ வீட்டேருந்து வலுக்கிட்டு சரியாக செம்மணி ரோட்டுக்கிட்ட வந்துட்டோம். அந்த வீட்டுக்கார அக்காவுக்கு ஒருக்கா கால் பண்ணி கதைப்போம். லொக்கேஷனுக்கு எப்போமேன்னு சொன்னால் எனக்கு லொக்கேஷன் தெரியல. இப்போ என்ன வெய் ஹலோ ஓமாக்கா எங்கே வரணும்? கொழும்புத்துறை வசந்தபுரம் ஐயா. கொழும்புத்துறை வசந்தபுரம் என்ன அவர் நிற்கிறாரா வீட்டை? அவன் அம்மாவோட குளிக்க கொண்டு விட்டுட்டு வந்தனா நேத்திட்டு சொன்னாண்டாக்கா. நீங்கள் எங்க நிக்கிறீங்க? அப்போ நான் இப்போ நல்லூர்கிட்ட நிற்கிறேன். நான் கொழும்புத்துறை வசந்தபுரத்துக்கு வரேன், நீங்கள் ஏற்றிட்டு வாங்க. அப்போ சரியா சரியா ஓகே ஓகே எதுடா வசந்தபுரம் அண்டே போன ஏரியா? ஆ காணி உண்டு போனோம் அங்கே யாரோ. கொழும்புத்துறை வசந்தபுரம் நீ அப்படியே நேரில் ஆரியோவை தவிர நேரடி தான் விட்டான் கேம்ப் போகிறானுக்கு. ஆனால் இப்போ பேர் உண்மையிலேயே என்ன சொல்ல இந்த ஹார்ட் சர்ஜரின்றது உடனே செய்ய வேணுன்றாப்பா. அப்போ அப்படி கொத்த விஷயத்தில் 5000 பேர் வந்துட்டு வெயிட்டிங்கில் இருக்கானா அப்புறம் வேறு என்ன அவ்வளோ வேறு அணியாக செத்து போகிறாங்களேடா. நாங்கள் ஒரு உலமாக்களாக பார்த்து இப்போ கூட இப்போ நாங்கள் போகிறோம் வீடியோ செய்கிறோம். இப்போ உள்ள பொருளாதார பிரச்சனைகளில் சனம் என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணும் கொள்ளும் எதுவுமே தெரியாதாப்பா. அதோட இது என்னடாப்பா அல்சரோ வயிற்று குத்துவா அடைச்சா சரியாப்பா தெரிஞ்சு கொண்டല്ലോ அடைச்சா முடிஞ்சிருவோன்ற ஏக்கத்தோட இருக்கு. அடைச்சா முடிஞ்சிருவோன்ற ஏக்கத்தோட இருந்தாலே வேலை கிடைச்சிருமாப்பா. அதோட நாங்கள் வீடியோ போட்ட அப்புறம் மட்டும் உடனே வந்துட்டு கிடைக்க போகுது. அவர்கிட்ட கண்டிஷனை பொறுத்துப்பா. என்ன சனம் செய்யும் இல்லையன்றில்லை நேரம் விடு சனம் செய்யும் இல்லையன்றில்லை. ஆனாலும் என்னத்தை சொல்லலாப்பா. ஏதோ எல்லாம் கடவுள்கிட்ட கைதான். நாங்கள் போகிறோம் பார்க்குறோம் விஷயத்தை பாருங்கள் எவ்வளோ தூரம் சீரியஸாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் அவங்களோட சர்ஜரிக்கு வந்துட்டு கை கொடுப்போம். நீங்கள் யோசிக்கலாம் மெயின் வந்துட்டு ப்ரைவேட்டில் செய்யணும் அப்படின்னு சொன்னால் இங்கே கவர்மெண்ட்டில் செய்கிற நிலைமை வந்துட்டு அப்படி தான் இருக்குது. எங்களோட அப்பா கூட நாங்கள் அங்கே செஞ்சுனாங்க. இப்போ அவசரம்னு சொல்லி கொண்டு செய்யலை. அதுலேயுமே இப்போ 2-3 பிள்ளைக்கு அப்பாண்டக்குள்ளே அவரை நம்பித்தான் குடும்பம் இருக்குன்னு சொன்னால் உண்மையிலே பாவம் தான். அப்போ இனி வந்து சர்ஜரி செஞ்ச அப்புறம் மட்டும் அவர் வந்துட்டு உடனே வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்ற போகிறோன்னு இல்லை. அவர் கொஞ்சம் காலம் கழிச்சு என்றாலும் வேணா அங்கால இப்போ இன்னொரு 15 வருஷம் அவர் இருந்தால் 2 அதுக்கு பிறகுண்டா எல்லாம் கடவுள் விட்ட வழிதான். நாங்கள் கிட்ட போயிட்டு பார்ப்போமா. அக்கா கோழிக்கு காணலே நல்ல ஒரு சீனரியா இருக்கேன். உள்ளுக்கு இருக்க தெரியல வழியில் இறங்கிய தெரியும் மக்கள். கடல் காத்து தானே. ஓமாக்கா எங்க நீங்கள் எங்கட சீனிய பண்ண பிள்ளை இதில் சொல்கிறீங்க வீட்டை வர பாங்க உண்டு. இல்ல நான் கொழும்புல வசந்தபுரம் விட கொழும்புல ஜங்ஷன் அந்த நெடுங்குளத்து திரும்புவோம். அதுக்குள்ள திரும்ப வேணா கடற்கரை ரோட்டால உள்ளுக்கு வரணும். இந்த மணியந்தோட்டம் போற ரோட்டாண்டு. ஓ நாங்கள் இப்போ அந்த கடற்கரை ரோட்லாம் நிற்கிறோம். நிக்கிறீங்களா? ஓ நேரம் வாங்கவன்
நேராக வந்துட்டேன் வந்து நிற்கிறேன் இந்த பார்வைக்கு. இதில் அந்த கிரவல்கள் நீங்கள் அந்த இது அந்த என்ன அந்த தண்ணி பைப்புகள் தாக்குற அந்த இது இருக்கிற அந்த மண்ணுகள் பைப்புகள் எல்லாம் மிஞ்சால வச்சுக்காக்கு அந்த வெளியில ஒரு கருப்பு தண்ணி டேங்க் வச்சுக்கிற குடி தண்ணிக்கு டேங்க் உண்டு. ஓ கொழும்புல சந்தியால அப்படி நான் வந்து வசந்தபுரத்துக்கே வந்துட்டேன். வசந்தபுரத்துல நாங்கள் நிக்கிறோம். தம்பி வெட்டு சொல்றேன் கொஞ்சம் புறம் வரணும் நினைக்கிறேன். நாங்கள் தாண்டி வந்துட்டேன் போலவே கொஞ்சம் புறம் திருப்பி நான் கவனம் உண்டாது பொருளண்டா அங்கே ஓ இங்கே மணியந்தோட பக்கம் தான் வந்துட்டேன் போல நாங்கள் வாரம் போகிறோம். நீங்க திருப்பி கொண்டு வாங்க நான் ரோட்ல நிக்கிறேன். ஐஸ் பல்ல வேண்டு போகுது அணிஞ்ச சத்தம் கேட்குது. ஆனால் ஃபோன்லாம் கேட்குது நாங்கள் காணையிலே. மணியந்தோட்டத்துக்காக நிற்கிறேன் போல நாங்கள் ஏண்டா இங்கே அல்ல இதாக கிடக்கு என்ன இங்கே இந்த ரோட்ல திருப்பி 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 வரியா உங்களுக்கு தெரியா அப்புறம் தெரிஞ்சாக்க உங்க மூலையிலேண்டு இது அதான் அதான் நான் அந்த நிற்கிறேன் ரோட்ல உங்களுக்கு எல்லாம் அடைப்பு வந்திருக்கோம் போடாக்கு பாத்தியா போயிட்ட கெஸ்டிங் சரிதான் இது என்ன அந்த ஏரியா வழியா இருக்கடாப்பா கிடக்குது அந்த பிள்ளையில அது இல்லை எதுடாப்பா வீடு நான் சும்மா வம்பளாச்சுன்னா தனக்கு உண்மையாக அடைப்பு வந்து செஞ்சேன். அப்புறம் எங்க அவர் எங்க குளிக்க வேர்த்தினீங்களா? தாய் வீட்டு இங்கே எங்கிட்ட தானே உப்பு தண்ணி முதல்ல நான் ஆக்சிடென்ட் பட்டு தகடு வச்சுட்டாரு அல்லையில அப்பவே நம்ம தான் முழுவாக்குறது குளிக்க வாக்குறது. வணக்கம் அண்ணா. அக்கா வந்து ஒரே கோல் அடி எனக்கு வர வைக்கிறக்காண்டி. அப்போ என்ன செய்கிற நாங்களும் பிஸி தான் ஊரில் நிற்கலை. மட்டக்களப்பு போனது கொழும்பு போனது நேற்று தான் கொழும்பால் வந்தேன் நாங்கள். அப்போ நேற்றும் கோல் பண்ணாயும் கனாலை பிறகு நான் முதலில் சொன்னான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கு வந்தேன் நாங்கள். அதுக்கு முன்னே வந்து இப்போ நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறோம் பிரச்சனை இல்லை தானே. அப்புறம் எங்களுக்கு தெரியாமல் எடுத்துட்டாங்க எங்களுக்கு அப்படி போடுவாண்டையா இப்படி போடுவாண்டையான்னு அப்புறம் கொண்டு எங்களை எல்லாரும் அப்படி தான் செஞ்சவே கடைசியில் இப்போ எங்களுக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் நாள் அந்த வழக்கு தெரியும். சரி அது முடிஞ்ச இருக்கட்டும். அப்போ நான் வந்துட்டு வீட்டேருந்தே சொல்லிட்டு வந்திருப்பேன் அண்ணாக்கு தான் வந்துட்டு அந்த பைபாஸ் சர்ஜரி வந்துட்டு செய்ய வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு சுகரதம் இருக்கா? பைபாஸ் தான் செய்வோம். அப்போ நாங்கள் இருந்து கதைப்போம். எனக்கு அந்த உங்களோட இதொക്കെ தருவீங்களா வீட்டு கொப்பியில் பார்ப்போம். ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டோம் இங்கேன்னு சொன்னால் கொழும்புத்துறை வசந்தபுரத்துக்கு. அப்போ அண்ணாட பேர் என்னன்னா? சுதர்சன். குரல்லே தெரியுது அடைப்பு கொஞ்சம் கூட தான் நிற்கிறேன்னு யோசிக்காங்க கொண்டு எல்லாம் வெல்லலாமா? எது அந்த அஞ்சியோகிராம் அந்த படம் ஒரு வருஷம் பின்னுக்கு இருக்குது. அடுத்த உடனே பின்னுக்கு போகக்கூடாது முன்னுக்கு கூட பக்கம் கிடையாது பார்த்து கொண்டு தான் போகும். இல்லை இல்லை அந்த என்ஜியோகிராம் செய்த படமா இது எவ்வளோங்குதோ? ஓ மை காட் டோட்டலி அவுட் எக்விட்டட் 80% இவனுக்கு தான் இந்த இது கொஞ்சம் கூட விளக்கம் கூட டோட்டலி அவுட்ன்றது தானே அந்த கார்டு கிட்டவா நிற்குதான். அப்போ அதுதானே கிட்னி கிட்ட இல்லை இந்த அடிச்சுல சிக்கிறதா அடைச்சிட்டு பில்லா இது அந்த இவர் போடுற குளிசையாலானே வேலை செஞ்சு கொண்டு இருக்கும். இந்த குளிசை போராட்டி சாரி ஐயோ அதுங்க ஒரு கவாரன். இதில் வந்து 7 அடைப்பு
பரவாயில்ல சொல்லணும்னா இந்த இது விடம் இருக்குது இல்லை ஓ இந்த இவ்விடத்துலயே வந்து பிளாக் கொண்டு வரணும்னு சொன்னா இந்த பிளாக்கு இங்க வந்திருந்தா வேற இப்ப இருந்திருப்பாருன்றதே சந்தேகம் தான் டாக்டர் சொன்னார். அப்ப நானும் டாக்டர் தான் சொல்றேன் பாத்தீங்களா அப்படி வேட். ஆனா இது இப்ப இங்கன்றபடியா அதுவும் பயம்தான், இதுவும் பயம்தான். ஆனா டேப்லெட்டால ஏதோ கொஞ்ச நாளைக்கு அந்த சர்ஜரி மட்டுக்கும் தாக்கு பிடிக்கலாம் சரியா. மற்றது எல்லாம் 80 70 70 அது ஓகே. இப்போ இது மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குது. அப்போ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் வந்துட்டு எழுதி கொடுத்துருக்கேன் டாக்டர். 6 பார்த்தது டாக்டர் லக்ஷ்மன் பார்த்தது. சர்ஜரி வந்து டாக்டர் சிவசங்கர் அவர் தான் செய்கிறது. ஆனால் அவர் இப்போ உங்களுக்கு தற்சமயம் செய்ய மாட்டார். ஏண்டா அவங்க பேஷண்ட் ஆல்ரெடி நிறைய 5422வது ஆளுவர் புக்கிங்கில் ஒரு நாளைக்கு எத்தனை செய்யணும்? ஒரு நாளைக்குள்ள ஒரு மாசத்துல 2 பேர் செய்யணும். அப்படி பார்ப்போனா இவருக்கு செய்யறதுக்குள்ள நம்ம சித்திருவோம்டா. நாங்கள் இந்த மாதிரி கிளினிக்கு போய்க்கும் உங்களோட அப்பா வந்தவர். உங்களோட அப்பா வரைக்க ஒரு அண்ணா இருந்தவர் 2009ஆம் ஆண்டு புக் பண்ணினவர் இன்னும் செய்யலையா. ஆனா அவர் இருக்கிறார். அவர் நாங்கள் திருப்பி எடுத்து பார்க்கணும். 2009 அடைப்பண்டு புக் பண்ணவர் இன்னமும் இருக்கிறாருன்னு சொன்னா 2009 2019 சாரி 2009 அடைப்பண்டாயிரத்து அளவு முடிஞ்சிருக்கு. 2019 அவ்வளோ பொய்யால செய்யணும்னா சொன்னார். உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறபடியா கொஞ்சம் மூச்செடுக்க கொஞ்சம் கஷ்டமாக. இப்போ உங்களுக்கு வந்து திடீர்னு இந்த மாதிரி களைப்புகள் இருக்கு, வேர்க்க மாதிரி மயங்கி விழுந்தான் கொண்டு வந்து அது செகண்ட் அட்டாக். முதல் ஒருக்கா வந்திருக்கு, அது நார்மல், அவருக்கு தெரியாது. இப்போ வாரன் இப்போ வந்து அண்ணாக்கு எத்தனை வயது? 45 வயதுண்ணா. ஓ ஓகே. அப்போ எப்போ வந்து இது கண்டுபிடிச்சதுங்க? இப்போ வந்து பங்குனி மாதம் 27ஆம் தேதி தான் ஆளுக்கு. ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை, நொன்னார்சி நாங்கள். அப்போ அதில் ஒன்றும் பாவிக்கிறேன் இல்லை. இப்போ இல்லையோ? அறவே இல்லை, சின்னன்லேருந்தே விசேஷ் தான். ஒன்றுமே இல்லாமலே 45 வயசில் அடைச்சிருக்குது. ஏண்டா கடல் உணவு தான் பிரச்சனை. அவ்வளோ கடல் உணவும் அவ்வளவு கனவையால் சாப்பிடுவேன். ராலையும் இந்த பெருத்தராலும் சாப்பிட்டீங்களா? ஓ அதான் விருப்பம். இவா சாப்பாடுன்னா கொஞ்சம் கூட பார்த்து சொல்றா சடசடான்னு. உங்களுக்கும் சர்ஜரி செஞ்சதா? இந்த இருக்கு இந்த கோப்பி. பைபாஸா? ஏன்னா பைபாஸ் இல்லை, பேல்வில வெடிப்பு. ஆர்டிஃபிஷியல் வச்சுதா இல்லாட்டி என்ன இது காலால் விட்டு செய்தவங்க ரேசர் பண்ணி செய்தேன். அதங்க செஞ்சேன் கொழும்புல. ப்ரைவேட்டாக தான் செய்தார். எவ்வளோ முடிஞ்சுது? 2 லட்சம். அப்போ நீங்கள் நல்லா இருந்தீங்களா? என்ன இல்லை இந்த சகோதரங்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு உடம்பு சித்தின்ற பிள்ளைகள், சித்தியாக்கள், மச்சான்மார் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு செய்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தர வேண்டாமா? இல்லை அப்போ அந்த வேல் தானே. இப்போ எல்லாரும் ஒரு சாதாரண திரும்ப கேட்கல. இது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக இருக்குது வேறுக்கு. இல்லை ஒரு நாளும் இல்லை. உங்களுக்கு எத்தனை ஆண்டு செஞ்ச ஆப்ரேஷன்? எனக்கு 2020. 2020? ஓ 20 8 லட்சம். இப்போ ஒரு 15 போடலாம். 15 அது வந்து என்கிட்ட வந்து வேறு எனக்கு காலால் ரேசர் பண்ணிச்சு. இது ஓப்பன் சர்ஜரின்றது அமௌண்ட்டு கூட. அதுதான் சொல்கிறேன். இப்போ வேறுக்கு அப்படி ஒரு 20 ஆளுமங்களுக்கு வேணும். 18 தான் இப்போ பேக்கேஜ்ண்டா. 20 வேணுமென்னு தான் டாக்டர் சொன்னார். என்னென்னா ஹாஸ்பிட்டலில் வேணுமெண்டா. இப்போ எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 2 பேர். எத்தனை வயசு? 14 வயசில் ஆம்பளை பிள்ளையும் 12 வயசில் பொம்பளை பிள்ளையும். பொம்பளை பிள்ளையும் இருக்கணுமே. வெங்கலைன்னு எனக்கு தெரியும். நானும் கூட யூடியூப்லாம் நடுக்க பார்க்குறேன். நீங்கள் பண்ணுற ஹெல்ப்புகளை எல்லாம் பார்த்துருக்கீங்க. வேறு யாரும் சொன்ன மாதிரி வேறு யார் மக்கள் சொன்ன மாதிரி வீட்டை கேட்டு உங்களை பார்க்குறேன்னா தானே. அப்போ கதை கேட்க அவர் கேட்டு பாருங்க, நிச்சயம் செய்வாருன்ற மாதிரி சொன்னவே. என்னென்னாக்கா நாங்கள் செய்கிறது உண்மைதான், செய்யறாங்க இல்லைன்னு சொல்லி இல்லை. ஆனாலும் இப்போ என்னென்னா இப்போ வேறுக்கு நாங்கள் இன்றைக்கு வந்து வீடியோ எடுத்து போட்டுட்டோம்னா சிலவில் இந்த வீடியோ பார்க்குற அந்த 5400 பேரில் இருக்கக்கூடிய பலரும் வந்து எங்களை தேடி வரக்கூடும். வந்தா எல்லாருக்கும் 20 லட்சம் கொடுத்து ஆப்ரேஷன் செஞ்சு வைக்கக்கூடிய மாதிரிக்கு சனமும் ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டால் கஷ்டம். அண்ட் வந்து இப்போத்த நிலைமையில எல்லா உலக நாடு முழுக்க சண்டை. அதனால எல்லா இடமுமே கஷ்டம் கொமனாக இருக்குது. அப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால் நாங்களும் எங்களோட சைட்டால் ஒரு முயற்சி ஒன்றை போட்டுக்கொண்டு
பத்தாவதுக்கு இன்னொரு சப்போர்ட்டையும் நாங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி தான் செய்யணும். முழுக்க இல்லாட்டிக்கும் எங்களுக்கு ஒரு கொஞ்சம் நடந்தாலும் நீங்கள் உங்களோட பக்கத்தால் உங்களால் இயன்ற ஒரு முயற்சியை போடுவோம். நாங்கள் இனி எங்களோட பக்கத்தாலையும் ஒரு இயன்ற ஒரு முயற்சி ஒன்று போட்டு அதுலேருந்து வரக்கூடியதை நாங்கள் பார்த்து செய்யலாம். சரிதானே? இப்போ உதாரணமாக இந்த போன மாதம் நாங்கள் ஒரு 3 வயசு பிள்ளையோட சர்ஜரிக்கு காசு எடுத்து கொடுத்தாங்க 50 லட்சம். 50 லட்சம் கேட்டுட்டு தான் நாங்கள் 80 லட்சத்துக்கு 70 நாங்கள் வீடியோவில் போட்டது. அது பிறகு போன ஒரு விஷயத்தை 80க்கு மேலே கொடுத்தாங்க. அப்போ அவ சொன்ன விஷயம் தான் அந்த வீடு காணியை விற்கிற முடிவுலாம் இருக்கிறாண்டு. ஆனால் அதை நாங்கள் விற்க விடாதபடிக்கு அவள் எதிர்பார்த்ததை விடவும் கூட கொடுத்துருக்கோம். நான் அப்படித்தான் நானும் நினைச்சிட்டேன் தம்பி. இருக்கிறோன்னு சொன்னால் இந்த வீடு தான் இருக்கு, அதுவும் அரச காணி, உறுதி இல்லை உறுதி இருந்திருந்தால் நான் இப்படி எல்லாம் தேடி இருக்க மாட்டேன். கொண்டு பேங்கில் ஏதோ வச்சு அவருக்கு உரிய நான் செய்திருப்பேன். இல்லை இப்போ என்ன பிரச்சனைனாக்கா, இப்போ அவவும் அதை விற்க போறேன்னு சொல்லி சொன்னவா, ஆனால் அதை விற்க விடாதபடிக்கு சனம் ஹெல்ப் பண்ண அவ்வளோ ஹெல்ப் பண்ணுற ஆட்கள் இருக்காங்க, இல்லைன்னு இல்லை. அதனால தான் நான் எங்கட அதாவது உதவி செய்ய வார மக்களுக்குமே நான் அடிக்கடி சொல்கிறது, இப்போ ஒருதண்டை அதாவது அந்த விஜய் சொன்ன மாதிரி தான், ஒருதண்டை பசிக்கு பிறகு அவன் சாப்பிட்ற ஒவ்வொரு இட்லியும் இன்னொரு தண்டை மாதிரி. ஒரு ஆளுக்கு 50 லட்சம் தான் தேவைன்னு சொன்னான், அட்லீஸ்ட் ஒரு 55 அவ்வளோ கொடுத்தா போதும். ஏன்னா தேவையோட பலரும் இருக்கிறாங்க. உதாரணமாக அவங்களுக்கு 80 லட்சம் நான் கொடுத்துருக்கேன் சொன்னேன், உங்களுக்கு அதில் 20 லட்சம் தான் தேவைப்படுது. ஆனால் இனி இப்போ அவங்கள்ட்ட கேட்கலுமோ? கேட்கல. ஒரு கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுத்தது. அதால தான் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், உதவி செய்ய வாராக்களுக்கு சொல்கிறது கொஞ்சம் இந்த சொல்ல கேளுங்கோ. நான் எனக்காண்டி கதைக்கல, நான் பொறாமையில் கதைக்கல, இன்னொரு கூட போகக்கூடாதுன்னு சொல்லியும் நான் கதைக்கல. ஒருத்தனுக்கு தேவையானதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை நிப்பாட்டி அப்புறம் இன்னும் ஒரு ஆக்களுக்கு நாங்கள் கொடுக்கலாமேன்னு சொன்னால் இங்கே தேவையோட பலர் இருக்கிறாங்கண்டு. இருந்தாலும் ஒரு சில பேர் கேட்டவங்க அந்த சொல்ல கேட்டவங்க இருந்தவங்க, ஒரு சில பேர் இல்லை நாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொல்லி செஞ்சவங்க உண்டு. சில பேர் தெரியாமல் கூட அனுப்பின அப்புறம் ஐயோ இவ்வளோ போட்டுதவங்க தெரியாமல் அனுப்பிட்டவங்கன்னு சொல்லி கவலைப்பட்டவங்களும் உண்டு. அப்படி பல விஷயங்கள் இருக்குது. எங்களோட அறிவு கட்டினமாகி நாங்கள் சில விஷயங்கள் நாங்கள் செய்வோமாக்கா. அப்போ இப்போ அன்னையை பொறுத்த வரைக்கும் 45 வயசுக்குள்ளே கட்டாயம் இவர் இன்னும் ஒரு குறைஞ்ச ஒரு 20 வருஷம் இருந்தாலுமே சும்மா ஒரு வாய்க்கு என்றாலும் இருக்க வேண்டிய ஒரு ஆளுண்டைக்குள்ளே. அப்போ இவற்ற விஷயத்தில் நான் கொஞ்சம் கூட கவனம் எடுக்கணும். நார்மலாக இப்போ ஹார்ட் அட்டாக்னு சொன்னால் முந்தியெல்லாம் ஒரு 60-65 வயசு பிறகு தான் அது ஒரு நோயாக வரும். இப்போ எடுத்தீங்கன்னு சொன்னால் 30 வயசு 35 வயசு 40 வயசுக்காரர் எல்லாருக்குமே அந்த ஹார்ட் அட்டாக்ன்ற ஒன்று வருது. காரணம் இங்கே இவரை எடுத்துக்கணும்னு சொன்னால் இவர்கிட்ட அந்த கொப்பியை பார்த்தா அதில் அவர் தெளிவாக கொடுத்துருக்காரு. இவருக்கு எதுவுமே இல்லை, இந்த ஆல்கஹால் ஸ்மோக்கிங் அப்படியான சில விஷயங்கள் அவர் அறவே அவாய்ட் பண்ணியிருக்கிறார். அப்படி இன்னும் இந்த 45 வயசுக்குள்ளே இவருக்கு அந்த அடைப்பு அதுவும் 100% ப்ளாக் வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ அவர்கிட்ட அந்த சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள் காரணமாக இருந்திருக்குது. ஆனால் என்ன வேலை செஞ்சீங்க? தச்சு வேலை அந்த இது மட்டும் சொல்லிடுச்சு. தச்சு வேலையில் வரக்கூடிய அந்த டஸ்ட் இருக்குல்ல, அந்த டஸ்ட்டும் ஒரு காரணமாக இருக்காங்க. எத்தனை விதம்னே தெரியாது. தச்சு வேலை மற்ற இப்போ நம்ம அந்த அலுமினியங்கள் அந்த இதுகள் வெட்டுற வேலை செய்வோம் தானே, அதுகளாக டச்சு. இந்த பெயிண்டிங்காரர் உறைஞ்சிக்குள்ள அதில் வர டஸ்ட்டுகள் அதுகளும் ஒரு காரணம். மற்ற ஸ்மோக்கிங் அதெல்லாமே மெயின் ரீசனாக இருக்குது. அப்போ இவற்றை தச்சு வேலைன்னு சொன்னாலும் அதுவும் ஒரு பக்கம் ஒரு காரணமாக இருந்திருக்குமே தவிர பெரும்பாலான காரணமாக இருக்கக்கூடியது இப்போத்தைய உணவு பழக்க வழக்கமாக தான் இருக்கு. சரி, எது எப்படியோ எல்லாம் நடந்து முடிஞ்சுது. ஆனால் உண்டு நாங்கள் சந்தோஷப்படணும். ரைட்டு கூட பிள்ளைகள் எவ்வளோ வளர்ந்துட்டாங்க. 12 வயசும் 17 வயசும் சில இடங்களில் கை குழந்தைகளாக இருப்பாங்க. அப்படியான ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு கிரிட்டிக்கலாக இருக்கும். அப்போ அந்த வகையில் நீங்கள் பிள்ளைகளை வளர்த்து எடுத்துட்டீங்களா? இப்போ அன்னையிட ஒரு எந்த வயசாக இருந்தாலும் சரி, இப்போ உங்களோட கணவரண்டு விடுவோம், உங்களோட அப்பாவுக்கு வந்திருக்கேன்னு வைப்போமே நாங்கள் விடுவோமா? இல்லை இல்லை, அவருக்கு 70-80 வயசாக இருக்கட்டும் நாங்கள் ரை பண்ணுவோம் தானே. ஏன்னா ஆஸ்பத்திரியில் செய்கிறவனுக்கு 1000 உண்டு, நமக்கு ஒன்றில் உண்டு உண்மைதான். அப்படி ஒன்று இருக்குது. சரி, இப்போ அண்ணன் என்ன யோசிக்கிறீங்க உங்களோட மனசு? இன்னும் கஷ்டம்தான் எனக்கு நேற்று விட நெஞ்சு நோக்கு ஜிடிஎன் அந்த நாக்குகளை வைக்கிற டேப்லெட் தந்தவங்களா? ஓகே, அதை எப்பயாவது நெஞ்சு குத்து அந்த கொஞ்சம் கூடவா வரைக்கும் வைக்க சொல்லி அதை நீங்கள் எப்பயும் பொக்கெட்டில் வச்சுருக்கோம். எங்கே போனாலும் களைப்பு ஒரு இடம் போக விடுறேன். என்னடா வேறு ஒன்றும் செய்ய வேணாம்னு சொல்லியிருக்கு. அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஆனால் அண்ணையை பார்த்தா நல்ல ஒரு ஸ்மார்ட்டான ஆள் மாதிரி கிடக்கேடாப்பா. 90 100 அடைப்பு வந்த ஆள் மாதிரியே இல்லைன்னு
ஒரு விதமும் அடைப்பில்லை ஆள்மை இல்லை இடக்கு பார்த்தா. ஆனால் உள்ளுக்கு உள்ள அடைப்பு இருக்கின்றக்குள்ள எங்களையெல்லாம் யோசிச்சா ஒரு கணம் தலையை சுற்றி போட்டு சிரிப்பை பாருங்க. இல்லை உண்மை கதை என்னண்டா எங்கட நாளாந்த செயற்பாடுலாம் சரியான பிள்ளையாக்கா. இப்போ நம்ம நினைக்கிறது சாப்பாடு பரம்பரை இந்த குடிக்கிறது அதெல்லாம் காரணம் உண்டு. அது மட்டும் காரணம் உண்டு இல்லை, நித்திர கொள்ளாமல் இருக்கிறது அதெல்லாம் பெரிய ஒரு காரணமாக வரும். டென்ஷன் ஆகிறது எனக்கு வந்து அந்த உளவியல் அந்த மனத்தாக்கத்தால் என்ற இது வந்தான்னு சொன்னேன் டாக்டர். இந்த மனத்துக்கு இருக்கிற கவலையில வெளியில சொல்லாம மனதுக்கு வச்சு உள்ளடக்கி தான். இப்போ என்ன பிரச்சனைடா, இப்போ உங்களோட மனசுல இருக்க கவலையை நீங்க வெளியில சொல்லக்கூட அது வெளியில போயிடும். நீங்க சொல்லாத பட்சத்துல வந்து அந்த கவலை என்ன செய்யப்படும், உங்களுக்கு ரத்த குழாய்க்குள்ள போகுது. இல்ல அந்த மனம் வேற தாங்க. நீங்கள் அக்கா நான் பகடிக்கு சொல்லலக்கா, நான் வந்து நான் சொல்லக்குள்ள அது உங்களுக்கு பகடியா இருக்கும். அதை சயின்டிஃபிக்கலா சொன்னா டிஃப்ரெண்டா சொல்லணும். நான் அதாவது இப்போ அதாவது எங்களோட வீடியோ பலரும் பார்க்கறதால படிச்சவங்களும் பார்ப்பாங்க, படிக்காதவங்களும் பார்ப்பாங்க, பாமர மக்களும் பார்ப்பாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் விளங்கக்கூடிய சொல்கிறேன்னா அப்படி தான் சொல்லணும். அதாவது கூட கவலையை வெளியில் விட்டுட்டீங்கன்னா போயிடும். இல்லாட்டி ரத்த குழாய் அடைச்சிருமன்னாரு. அது ரத்த குழாய் அடைக்கிறான்ல என்ன நடக்கிறேன்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து ஒரு டென்ஷன் ஆகுறீங்க, ஒரு விஷயத்தை ஓவர் திங்க் பண்ணுறீங்க, அதை உங்களோட மனசுக்குள்ளேயே நீங்கள் வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சு யோசிக்கக்கூடாது. உங்களோட ரத்த குழாய்கள் இருக்குல்ல அது வந்து சுருங்கு மக்கள் நிறைய. அதால் தான் வந்து உங்களுக்கு அப்படியே பிரச்சனைகள் வாருது. மன அழுத்தங்கள் வார ஆக்களுக்கு வந்துட்டு ஹார்ட்டோட சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வார காரணம் அந்த ரத்த குழாய்கள் வந்து சுருங்குறதால விளங்குதான். அப்போ அந்த மாதிரிக்கு வந்து உங்களுக்கு என்ன அப்படி மன அழுத்தம் வந்தது? என்ன சின்ன இப்போ வந்தாலும் ஒரு இவரால் வந்தேன்னு சொல்லலாம். முதல்ல என்ன வந்தது? இல்லை என்ன சொல்ல 3 ஆம்பளை சோறத்துக்கு ஒரு பொம்பளை சோறமாக இருந்து நான் திடீரென்னு எங்கட அம்மா இறந்தது 11 வயசு எனக்கு இறக்கைக்கு. அப்போ அதில் இருந்து அந்த செல்லம்மா வளர்ந்துட்டு திடீரென்று ஒரு இழப்பை தாங்கலாம் போயிட்டு இருந்து வளர்ந்த இடங்களும் சித்தி தான் பார்த்தவா அப்படியே பார்த்தவா தான். இந்த பெருத்துற ஹாஸ்டல்லாம் கூட இருந்தாங்க. 11 வயசுல அம்மா இருந்தாலும் அம்மாவுக்கு எத்தனை வயசு? அம்மாவுக்கு 39 வயசு. அம்மா கேட்குறோ? என்ன சொல்லுங்க செய்வினி என்று சொன்னாங்களே, எங்களுக்கு தெரியாது, நாங்கள் சின்னாக்கள் தானே. நீங்கள் சின்ன இப்போ 40 வயசு இருக்கா? இப்போ இல்லை முதல் சொன்னேன். இப்போ 43 வயசாச்சு. சரியா நான் சும்மா பாடி கேட்டேன். நாங்கள் ஹாஸ்டல் பருத்துறையெல்லாம் கூட இருந்து வளர்ந்து நாங்கள் ஃபாதரோட 4ஆம் குரூப்பில் ஹாஸ்டலில் ஒன்று இயங்கினது அங்கான் இருந்து வளர்ந்த கதைக்கணும். இப்படி இருந்தா சிக்கலா போடும். இல்லை அவர் இப்படி அப்படியாண்டு இல்லை தம்பி, இவற்ற சுபாவமே இதுதான். அப்படி ஒன்றை குறிச்சு அப்படியே தனக்குள்ளேயே யோசிச்சு கொண்டு சுபாவம் முதல் எப்படி இருந்தோ இல்லையோ இப்போ எப்படி இருக்கும்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் மாற்றமாக இருக்கும். நீங்கள் முதல் வந்து நீங்கள் சாதாரண ஆளாக இருக்கக்குள்ள நீங்கள் என்னவாகவும் தெரிஞ்சுக்கலாம் கொண்டு இருக்கலாம் வருத்தம் இல்லாத காலகட்டத்தில். ஆனால் இப்போ வருத்தம் வந்துட்டுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து யோசிச்சு கொண்டு இருக்கிறதே பிள்ளை அது வந்து இன்னும் உங்களை வருத்தக்காரனாக மாற்றிடும். அதால நீங்கள் உங்களோட மைண்டை எப்போயும் நீங்கள் ஆக்கோட கதைச்சி பேசி அப்படித்தான் நான் தான் வில்லங்கத்துக்கு கதைக்கிற கொழுவுறது கொழுவினாலும் கதைச்சு 2 பேர் சும்மா பாடியாக கொழுவு. என்னோட கொழுவுங்க இப்போ என்னோட கொழுவுங்க மற்றது இப்போ உங்களோட கொழுவை பயப்படத்தானே. இப்போ அவனு மாணவனா கையை வச்சா என்ன சொல்லுங்க என்ன சொல்லுங்க அப்போ கொழுவைத்தானே வேணும் வந்து. இப்போ நீங்கள் வந்தோன்னே கட்டாயம் வந்து உங்களோட மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும், யோசிக்கக்கூடாது. முழங்குதா என்னன்னு சொன்னால் இப்போ இப்போ நார்மலாக இவர்கிட்ட கார்ட் ஃபங்க்ஷன் வந்து இப்போ என்ன சொல்கிறது அந்த பிளாக் காலை வந்து கொஞ்சம் மெட்டாகோட பிடிக்க குறைவாக தான் இருக்கும். இருக்கு மண்டேக்குள்ளே ஒரு மனுஷன் ஒரு சொல்லுவான் அறியுமா, சந்தோஷம் தான் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு பெரிய மருந்துண்டு. அது வந்து உண்மை கதையக்கா. ஒரு 100 வயசான ஒரு ஆளை வந்து ஒரு ஆள் இன்டர்வியூ எடுப்பார். அப்போ வந்து அவர் கேட்பார், வந்து அந்த இன்டர்வியூ எடுக்கிறவர் கேட்பார், நீங்கள் 100 வயசு மட்டும் இவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறீங்க என்று சொன்னால் அதுக்கு காரணம் என்னென்னா அவர் சொல்லுவார் வந்து தான் சாப்பிட்ட சாப்பாடோ மற்றது வந்து எதுவுமே இல்லை காரணம், தான் வந்து எப்பயுமே சந்தோஷமாக இருப்பேன், அது மட்டும்தான் காரணம். அது உண்மை. என்னென்றால் எங்களோட உடம்பில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கக்குள்ள வந்து எங்களோட உடம்பில் அந்த சுரக்கக்கூடிய ஹோமோன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு நன்மை தரக்கூடிய மட்டும்தான் இருக்கும். ஈவன் நீங்கள் கோவப்படுறதால மற்றது வந்து என்ன சொல்கிறது யோசிக்கிறதால அதுகளால் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களோட ப்ரெஷர் கூடும், மற்ற உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கூடும். இவர் என்னென்னா தனக்கு எது நடந்துருமோண்டு பயப்படுறேன். நான் பயப்படணும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போ வந்து நீங்கள் பயப்படைக்க என்ன நடக்கும்னு சொன்னால் நினைப்பீங்க இவனை கூப்பிட இல்லை கூட வச்சு பவப்படுக்காண்டா. நான் ஏன் உங்களுக்கு அதை விளங்கப்படுத்துறேன்னு சொன்னால் இதை கொஞ்சம் நீங்கள் கேட்டனாலும் கொஞ்சம் நீங்கள் அதுக்குள்ளே போகக்கூடாது. இப்போ நீங்கள் பயப்படையக்குள்ளே வந்தாக்கா
அந்த பயத்துக்குரிய ஒரு ஹோமோன் ஒன்று இருக்குது உடம்புல கோர்டிசோல்னு சொல்கிறது. அது என்ன செய்யும்னு சொன்னால் அது கூட சுரக்கக்குள்ள உங்களோட ஹார்ட் வந்து படபடப்பு கூட வரும்பாங்க. அந்த பயப்படுற டைமில் கொஞ்சம் ஹார்ட் படபடக்கிற தன்மைகள் வேர்க்கிற தன்மைகள் எல்லாம் கூட வரும். வந்து அதுலெல்லாம் உடம்புக்கு கூட ஒரு ஹோமோன்ஸ் சரிதான். கூடாண்டைக்குள்ளே வந்து அது கூடாதுன்னு இல்லை, அளவுக்கு மேலே வந்து அளவுக்கு கொஞ்சம் எதுவுமே கூடாதானே. அப்போ நீங்கள் பயப்படவோ யோசிக்கவோ எதுவுமே செய்யக்கூடாது. அதுக்காண்டி இப்படி இருந்தோடனே நீங்கள் யோசிக்காமல் இருக்க சொல்லி சொல்கிறதும் ஒரு அன்ஃபேர் தான். அப்படி சொல்லலாது, எல்லாருமே யோசிப்பாங்க தான். ஆனாலும் நீங்கள் என்ன செய்யணும் சொல்ல, எங்களோட அப்பா வைப்பாங்க, அப்பாவுக்கு 97% இது ஐயா இது எங்களோட அப்பா வேலையால் எங்களோட அப்பாக்கம்மா 97% அடைப்புன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டார், உடனே சர்ஜரி செய்யணும்ண்டு. ஆனால் எங்களுக்கு பயம் என்னென்றால் இப்போ ஆளுக்கு பார்த்து நான் உங்களோட வீடியோ எல்லாம் பார்த்து நான் 62 வயசாக போய் சொல்லுவோம். அப்போ நீ ஆப்ரேட் பண்ணலாமோ கொள்ளலாமோ என்ற பயத்தில் நாங்கள் கொஞ்ச நாள் 4 மாதம் கிட்டத்தட்ட ஆளை வச்சுருந்தான் கை மருந்தோட. அந்த ஒரு 4 மாதத்தில் ஒரு நாள் கூட தனக்கு 97% அடைப்புன்றதை குறித்து கவலைப்பட்டதே இல்லை. சிரிச்சு தான் இப்போ போனாலும் சரிதான் போட்டு அதை யோசிக்காமல் தன் வேலையை மட்டுமே ஆள் பார்த்துட்டு தான். அந்த முக்கியமாக இப்போ நீங்கள் கூட சர்ஜரி இப்போ போகிறீங்கன்னு சொன்னால் உங்களோட மனம் வந்து அவ்வளோ வில் பவர் அப்படி இருக்கணும் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த ஆப்ரேஷன்லேருந்து ஈஸியாக ரிக்கவர் ஆகி வரலாம். இல்லை நீங்கள் பயந்துட்டு போனீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த அனஸ்தீசியா கொடுக்குற டைமில் நீங்கள் பயப்படக்கூடாது. பயந்துட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிறகு நீங்கள் அதுலேருந்து வரவே சிக்கலாக இருக்குது. நான் எல்லாம் எனக்கு செய்ய தனியாக தான் போனேன் கொரோனா டைம். நீங்கள் அதை செஞ்சு உங்களுக்கு இல்லை டாக்டர் தான் செய்தது. கொழம்புலவே தனியாக போய் தான் இது ஒருத்தட்ட ஹெல்ப்பும் இல்லாமல் தனியாக போனான். தனியாகவே போய் செய்து உங்களோட ஒரு சொந்தக்காரர் இருந்தவை அவன் விட்டு 1 கிலோமீட்டர் நின்றுட்டு வந்தது இங்கே. அப்போ இப்போ உங்களுக்கு எத்தனை சௌரங்கள்? எனக்கு 3 பேர். 3 சொன்னீங்க முதல்ல என்ன 2 ஆம்பளை பிள்ளை இல்லை சரி 3 ஆம்பளை பிள்ளை நான் ஒரு உங்களை விட 3 சௌரம் 2 அண்ணா ஒரு தம்பி நான் 2 அண்ணா ஒரு தம்பி நீங்கள். அப்போ அவங்க இங்கே இருக்காங்க இங்கே பக்கத்தில் சுண்டுக்குழி அடியில் ஒரு அண்ணா இருக்கிறார். அங்கே கொரோனா இருக்க ஒரு அண்ணா நர்சிங் தம்பி பவனியாவில் எல்லாம் கட்டிடணுமோ? அவைய கட்டிட்டு. அன்னைக்கு எத்தனை சௌரங்கள்? அண்ணாக்கு 4 ஆம்பளையும் ஒரு பட்டையும் கடைசி 4 ஆம்பளையும் ஒரு பட்டையும். இப்போ உங்களை விட்டு அதாவது உங்களுக்கு சேர்த்தா என்னோட சேர்த்து உங்களோட சேர்த்து 4 ஆம்பளையும் ஒரு பொம்பளை வேணுமா அப்படின்னு சொன்னால் உங்களோட மூத்தா இல்லாட்டி இவர் தான் மூத்தா? நீங்கள் மூத்தது மெட்டாக்கெல்லாம் உங்களுக்கு அவையெல்லாம் அங்கே இருக்கேன் இங்கே இல்லை நினைக்கிறேன் பிரச்சனை இல்லை. 2 ஒரு ஆள் நானும் ஒரு ஆள் இங்கே இருக்கலாம். மற்ற 2 பேரும் வெளியால் நிற்கணும். வெளியாடு வெளிநாட்டில் வெளியாடு நாட்டில் பிரான்ஸில் ஒரு ஆள் நிற்கிறாரு. ஜெர்மன் நினைக்கிறேன். அவர் ஒரு ஆள் தொடர்பு இல்லை. 2வது தம்பி காணாம போயிட்டா? இல்லை கதைக்கிறதே இல்லை. அம்மாவோட சண்டை பிடிச்சாண்டு கதைக்கிறேன் இல்லை. எங்களோட கதைக்கிறேன் அம்மாவோட பிரான்ஸில் நிற்கிறவர் கதைக்கிறார். அவர் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணுறான். கொஞ்சம் அவர் மிச்சம் வேணும் தானே. இப்போ என்னண்டா இப்போ நாங்கள் வந்து ஒரு குடும்பத்தில் வந்தாக்கா நாங்கள் கல்யாணம் கட்டாத சகோதரங்களாக இருக்கேக்குள்ள இல்லாட்டி இப்போ வந்து எங்களோட அப்பாவுக்கு கடைசி பிள்ளையாக நான் இருந்தேன், நான் பொறுப்படுத்தின அந்த விஷயத்தை நான் செய்யணும்னு நினைச்சேன், அது வேறு விஷயம். ஆனால் கட்டி கொடுத்துட்டோம்னு சொன்னாலே நாங்கள் ஒரு டைம் எதிர்பார்க்கிறோம். கேஸ் அவங்க பாசமாக வந்து முன்முறமாக செஞ்சால் உண்டு. இப்போ உங்களுக்கு நீங்கள் 2 தம்பி எங்கேன்னு கூட நீங்கள் வெளியிலேன்னு சொல்லவே யோசிக்கிறீங்க. ஒரு இதை சொன்னாலே சனம் வந்து ஹெல்ப் பண்ணாமல் விட்டுருமோன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. உண்மையாக சொல்கிறோம். இல்லை உண்மையை சொல்கிறீங்கன்றே கூட அந்த உண்மையை உங்களை கொஞ்சம் நீங்கள் யோசிச்சே நான் உணர்ந்தான். காரணம் என்னன்னா நீங்கள் யோசிக்க தேவையில்லைண்டா. என்னன்னு வெளியில் இருந்தாலும் அவங்களுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கலாம். வெளியில் உள்ளவங்க எல்லாம் வசதியும் இல்லை. தம்பி இப்போ தான் அவர்கிட்ட ஃபேமிலியை எடுத்தவர், அதாவது கொஞ்சம் கரைச்சல் இருக்கு. அதைத்தான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் தம்பி எங்கேயும் இருக்கலாமாக்கா, அது நாங்கள் வந்து அவர் இருக்கிறாரு என்ற காண்டி மட்டுமே நாங்கள் அவர் செய்யலாம் தானேன்றதை முடிவெடுக்கல. இப்போ கூட இப்போ நாங்கள் வெளிநாட்டுக்காரட்டான் உதவி வேண்டோம். ஆனால் இத்தனை நாட்டில் உள்ளவர் சேர்ந்து தானே அந்த அமௌண்ட் வருது. வெளிநாடுன்ற ஒரு ஆள் வந்து செய்யறது இல்லை. ஆனால் அங்கே இன்னும் ஒன்று இருக்குது. இப்போ சொந்த சௌரத்துக்கு செய்கிறதுக்கும் தெரியாதவர்கள் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ தெரியாதவர்கள் கஷ்டப்படுறாண்டக்குள்ள மனிதாயமான அடிப்படையில் நான் ஒரு 50 போட்டுட்டு நான் விடுவேன், இன்னும் ஒரு 50 பேர் அனுப்புவாங்க. ஆனால் இந்த சொந்த சௌரம் மண்டைக்கு நான் தானே மும்முரமாக நிற்கணும் ஒரு செய்யாட்டி. அப்போ இப்போ தம்பி என்ன சொல்கிறேன்? தம்பி தன்னால் கொஞ்சம் தாரன்னு சொல்லியிருக்கிறார். 5 லட்சம் ரூபா அவர் தாரன்னு சொல்லிக்க மிச்சத்தை
சகோதரங்கள்ட்ட கேட்டு வந்துச்சு. அப்ப நீங்க தம்பிட்ட சொன்னீங்களா அப்படி கிருஷ்ணாவை நாங்கள் கேட்டிருக்கோம்? எல்லார்ட்டும் சொல்லிட்டோம். அப்போ அவர் சொன்னது உங்களோட சொந்த உயிர் பிரச்சனை, நாங்கள் அப்படியெல்லாம் மீடியாவுக்கு போகணும். மற்றது இன்னும் இப்போ 1000 பேர் 1000 விஷயத்த சொல்லலாமாக்கா. இப்போ என்னென்றால் இப்போ உங்களோட தம்பியாகட்டும் உங்களோட வச்சான யாரென்றாலும் வந்து இல்லை நீங்கள் அப்படியெல்லாம் போகணும்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து வழியே போய் கேட்கணும்னு ஒரு சுய கௌரவத்துக்கான சில காரியத்தை செய்யலாம். அப்படி தடுக்கிறதா இருந்தால் அவை முன்வந்து அந்த காரியத்தை செஞ்சு வைக்கணும். ஒருவேளை அவையும் வந்து முன்வந்து செஞ்சு வைக்காம உங்களையும் வந்து ஒரு முயற்சி பண்ண விடாம நாளைக்கு ஏதாவது ஒன்று நடந்தா அதுக்கு பிறகு உங்களை கேள்விட்டா நீங்கள் பார்க்க சொல்லுவீங்களா? இல்லை. அதே மாதிரி இப்போ நீங்கள் எங்கிட்ட வந்துட்டீங்கன்னாக்காண்டி நான் நாளைக்கே வந்து உங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு முழு அமௌண்ட்டும் தருவனும் இல்லை. இங்கே எல்லாமே வந்து கேள்விக்குறி தான். ஆனால் இருந்தாலும் நம்ம நம்புவோம், கடவுள் ஒரு ஆள் இருக்கிறன்றதை நம்புவோம். இப்போ உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்குது. இனி வந்து இப்போ சர்ஜரிக்கு தான் எங்களுக்கு 20 லட்சம் தேவைப்படுது. இனி இந்த சர்ஜரி முடிஞ்சு வந்த அப்புறம் இவர் எப்படி அதை தாங்கி அவர் வந்து அதில் வச்சு பார்க்குறவங்க காசை விடுவோமாக்கா. இவர் உடல்நிலை எப்படி மாறப்போதான். அப்போ இவர் வந்து காசு இங்கே பெருசு இல்லை, இவர் வந்து அனுபவிக்க போகிற அந்த ஒரு உடல் வேதனை வந்து அது பெரிய ஒரு இது. ஆனால் இப்போ நீங்கள் பயப்படுறக்கே இல்லையா? முந்திய மாதிரி இல்லை. முந்திண்டா இப்போ எப்படியோ அது என்ன டெக்னாலஜி வந்தாலும் இது வந்து பிளக்கத்தான் வேணும், பிளந்தான் செய்ய போகிறாங்க. ஆனால் முந்தி இதுலையும் பட்டி இங்கேருந்து கால்லையும் பட்டுவாங்க, நரம்பு எடுக்கிறது. ஆனால் இப்போ வந்து இந்த மேலுக்குங்களுக்கு பட்டிகிட்டே இழுத்தெடுக்கிறாங்க நரம்பண்டைக்குள்ள. அந்த வெட்டு குறைவு காலில் வெட்டு காலில் இல்லை, சரியா? அதாவது ஒரு 2 ஓட்டை மாதிரி போட்டு இந்த நரம்பை கட் பண்ணி எடுக்கிறாங்க. அதால் உங்களுக்கு அந்த காலில் இருக்கிற வெட்டு குறைவன்றோடைய உங்களுக்கு ஈஸியாக ரெக்கவர் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னு சொன்னால் அப்படித்தான் டாக்டர் சொன்னார். எலும்புகள் பொருந்தர் 3 மாதம் செல்லுமா. மற்றது இவர் கொஞ்சம் வெளியாக பொருந்திடும். அது பெரிய ஆளுகள் சாப்பிட்டு வர்றாங்க. அப்போ எப்படியும் வெளியாக பொருந்திருமே நினைக்கிறேன், சரியா? மற்ற இவர் கொஞ்சம் வயசும் குறைவுன்னு தானே. மற்ற இவர் வந்து ஸ்மோக்கிங்கோ ஆல்கஹால் எதுவுமே இல்லாத ஒரு உடம்பும் பிளட்டும் ரத்தமும். அப்போ இவர்கிட்ட ஹார்ட் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கும். ஆனால் ப்ளாக் ஆகிட்டு அவ்வளோன்னு தான் இதாங்க தான். இப்போ உதாரணமாக வந்து பைபாஸ்னால் என்ன நினைக்கிறீங்கக்கா? இப்போ நாங்கள் இதால் வந்தோம் தானே உங்களோட வீட்டுக்கு. இப்போ அந்த ரோட் வந்து உடைஞ்சிட்டு இனி என்ன அப்புறம் இதால் வர போகிறோம், சுற்றி வர போகிறோம். அதான் பைபாஸ். அதே மாதிரி தான் இப்போ பாதையே மாற்றி விடுறோம் அந்தலாம் தானே. அப்போ நீங்கள் பைபாஸ் செஞ்சால் அப்புறம் பயம் ஒன்று கேட்டா இல்லை. இப்போ நம்ம இந்த பாதையால் வர பயமா? இல்லை. இப்போ வந்து சேர்ந்துட்டா சரி தானே, வரலாம் போகலாம். இவ்வளோ தான் நடக்க போகுது. இவ்வளோ நாளும் இதால் வந்து நீங்கள் இதால் வர போகிறீங்க, அவ்வளோதான். ஆனால் என்ன செய்கிற கொஞ்சம் சிரமமாக போகுது. அப்போ நீங்கள் பயப்படாமல் அந்த ஆப்ரேஷனை ஃபேஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓகே. இதெல்லாம் நான் உங்களுக்கு எப்போ சொல்லணும்னா காசை கொண்டு தந்துட்டு சொல்லணும். இன்னும் ஒன்றும் வராமலே இப்போ சொல்கிறேன் செய்கிறேன். ஆனால் எப்படியோ ஒரு கொஞ்சம் வேண்டாலும் உங்களோட மூலம் என்னையே நம்பி நீங்கள் கூப்பிட்டுட்டீங்க. அட்லீஸ்ட் காசை தரலன்னு கதை என்றாலும் உங்களுக்கு காசாக சொல்லிட்டு போகணுமெண்டா காட்டினா கேட்ச் ஒன்று இருக்கிறார். எங்களால் 7 ஆண்டு இல்லை என்ன நீ இப்படித்தானே. நான் ஒருத்தரையும் போஸ்ட் பண்ணிடலாம். உங்களோட சகோதரம் கூட உண்டு கதைக்காமலே விட்டுட்டு தண்டேக்குள்ள. இப்போ வீடியோ பார்க்குறாங்கள நாங்கள் கேள்வி அன்னைக்கு கஷ்டம் செய்யுங்க உண்டு. அவரவர் பார்க்குற டைமில் உங்களோட மனநிலைமையில் உணர்ந்து பார்க்குறவங்களா பார்க்கணும். அதே நேரமாக்கா இப்போ உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ கஷ்டமன்றோடு நானும் சேர்ந்து இப்போ உங்களை அலையிடுமா? இல்லை. நான் எந்த பாணியில் கதைக்கிற மாதிரி கதைச்சி உங்களை சிரிக்க வச்சு உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை வந்து அந்த ஆப்ரேஷனுக்கு தயார் பண்ணிட்டு தான் நான் போயிடும் விளங்குதா? ஏன்னா நானுமே அந்த விலை வேதனை அனுபவிச்சு வந்தால் தான் எங்கட அப்பாக்கே நீங்கள் அழுகையை நான் பார்த்துலாம் தான் பார்த்துனீங்கள் தானே. என்ன பயம். அப்போ இப்போ எங்கட அப்பாக்கே செஞ்சபடியா நான் நம்பி சொல்கிறேன். இப்போ போன நீங்கள் மட்டும் இல்லை அவரும் சேர்ந்து அழுது கவிதாசும் எல்லாரும் அழுது. அக்னி அழுத காட்டில காட்டியிருந்தா அப்புறம் சனவெல்லாம் குழம்பிக்கும். அவ்வளோத்துக்கு அழுதான் கவிதாசும் அழுது எல்லாரும் அழுத. என்னன்னு சொன்னால் சொல்ல வந்தான். பட் இப்போ போன கிழமைக்கு முதல் கிழமை ஒரு 68 வயசு அங்களோர் ஆளையும் அனுப்பினாங்க நாங்கள் ஆப்ரேஷனுக்கு. அவரும் இப்போ செஞ்சு 4வது நாளே அவர் நார்மல் வாட்டுக்கு வந்து இப்போ அவர் ஊருக்கு வந்துட்டார். முன்னாள் ஃபுட்பால் அடிச்சோன்னுண்டா வேடா இந்த கிரவுண்டுக்குள்ளே அப்படி சொல்லுவோண்டா ஆசை. ஆனால் 20 நாள் அப்படி வராது. ஆனால் ஓகே இருக்கிறார் இப்போ. அப்போ இப்போ டெக்னாலஜி நல்லா வளர்ந்துட்டுது. நீங்கள் ஆப்ரேஷனை குறித்து பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ரெடி பண்ண வேண்டியது காசையும் உங்களோட மனசையும். சரி தானே? மனசை ரெடி பண்ண நீங்கள் ரெடியா? சரி, காசை ரெடி பண்ண நாங்களும் ரெடி ஆகுறோமா? உங்களுக்காண்டி ரெடி ஆகுறோம். ஆனால் எத்தனை விதம்ன்றா தெரியாது. அதே நேரம் நாங்கள் அந்த அக்காவுக்கு செஞ்ச மாதிரி நம்ம ஃபேஸ்புக்லேயும் ஒரு ஷார்ட் வீடியோண்ட போடுவோம்.
அதில் வந்து நான் உங்களோட நம்பரே நான் கொடுக்குறேன். சில வேளை என்ன சொல்கிறக்கா, இப்போ நாங்கள் ஒரு எமர்ஜென்சி தேவையாண்டக்குள்ள சில வகையெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணணும். எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் வந்து தெரியப்படுத்த போகிறேன் அவ்வளோதான். அப்போ அப்படியும் நாங்கள் ஒரு முயற்சியாக போடுவோம். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு வேளை வந்து யாரும் கோல் பண்ணி உங்களுக்கு ஒரு அளவான உதவி கிடைக்குதுண்டா, மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இப்போ ஒரு உங்களுக்கு 50 பேர் காசு அனுப்பிட்டாங்க, உங்களுக்கு காசு வந்துட்டேன்னு சொன்னால் 51வது அடுக்க போகிறாங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் எனக்கு தேவையானது கிடைச்சிட்டு ஐயா, நன்றி. நீங்கள் வேற ஒரு ஆளுக்கு அதை பயன்படுத்தலாம். வந்து உண்மையிலே செய்ய வேண்டியது. என்னென்னா அப்படி நீங்கள் செய்யக்குள்ள உங்களோட ஆப்ரேஷனே வந்து அவ்வளோ ஈஸியாக முடியும். மனசில் யாரும் வஞ்சம் வச்சு விளையாட்டு விட்டா வெளுக்கிட்டா அங்கே பிறகு பெற்ற இவரை அனுப்பினவர் பிறகு என்ன மாதிரின்னு சொல்ல ஏன் சொல்லுங்க. ஆண்டவர் உண்மை உள்ளவர், நாங்கள் அவரை நம்புகிறோம். உங்கள் மூலம் எங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். அப்படி மேலதிகமாக கிடைச்சாலும் நாங்கள் அதை தான் செய்வோம். மற்றது இப்போ நீங்கள் ஏதோ இப்போ என்ன சாப்பிட்றீங்க? இப்போ என்ன நாளாக சாப்பிட்றீங்க? இந்த கியூஆரில் வர்றது இந்த மாதிரி 15,000 அந்த அதை வச்சு தான் நம்மளானாலும் ஒன்று. அப்போ இவற்றை தச்சு பட்டதே இருக்கு உங்களுக்கு? இல்லை இல்லை, ஆக்களோட போகிறவர். விலை போடுறீங்க, தச்சு பட்டே இல்லை, சொந்தமாக இல்லை, கூலிக்கு போகிறவர். அப்போ இப்போ அந்த கியூஆர் காசு மட்டும்தான் இப்போ உங்களோட ஆதாயமாக இருக்குது. ஆனால் காணாதுதான். என்னென்னு சமாளிக்கிறீங்க? இந்த சித்தியர்கள் இந்த அரிசி சாமான்கள் கொஞ்சம் கொண்டு தந்தவா, வருத்தம் பிறகு முதலே பண்ணி கொண்டு தந்தவா, அதுகள் இருக்குது. அப்புறம் ஜிஎஸ் ஆஃபீஸாலையும் கூப்பிட்டாண்டைக்கு நிவாரணம் மாதிரி அதுவும் தந்தவியல். இதுக்குத்தான் கறிகளுக்குத்தானே காசு. அப்போ அது இவருக்கு பல வகையிலும் வேண்டி கொடுக்குறது. அதில் மற்றது இவருக்கான சாப்பாடு நீங்கள் சரியான கவனமாக எந்த வகையிலையுமே கொழுப்பு இல்லாத மாதிரிக்கான, அதாவது மிளகு ரசம் மட்டும் தண்ணியில். ஈவன் உருளைக்கிழங்கு கூட வந்து கொழுப்பு தான், சரி தானே. அப்போ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இல்லை கூடிய வாகம் நீங்கள் பல வகைகள் அரிசியும் தீட்டல் அரிசி இருக்கு, அதுதான் பண்ணலாம். மற்ற கஞ்சி லீலா குளையல் அப்படியானது தான் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா இன்னும் நம்ம சர்ஜரி செய்யலை. அப்படி தான் கொடுக்குறோம். அந்த சின்ன மீனில் அந்த மிளகு ரசம் மாதிரி தண்ணியெலாம் வச்சு கொடுக்குறது ஆளுக்கு. மற்ற மிரக்கறியெல்லாம் அவிச்சு கொடுக்குறது ஒரு தண்ணியில். இப்போ இவற்றை ஆப்ரேஷனுக்கு வந்துட்டு இப்போ எப்படியா ஒரு பிரச்சனை இருக்குது, காசு இல்லாத ஒரு பிரச்சனை இருக்குன்றத குறித்து நீங்கள் எவ்வளோ தூரம் கவலையாக இருக்கிறீங்க? 100க்கு 100% கவலைப்பட்டு கொண்டு இருக்குது. அதுக்கு என்ன வழியில் நீங்கள் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, எப்படியாவது ஒரு காசு எடுக்கணுன்றதை குறித்து? அதுக்கு தான் உங்களுக்கு திரும்ப 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 உங்களை ஃபோன் அடித்ததுக்கு காரணம் அதுதான். எவ்வளோ சீக்கிரம் எனக்கு இவர் செய்யலுமோ செய்து அப்படி வேண்டி இருக்குதுன்னு. மற்றது பிள்ளை நான் மீன் இங்கேருந்து மீன் எடுத்துக்கொண்டு இங்காலி திண்ணவரி பக்கம் கூட சித்தியாக்கள் இருக்கணும், அங்கே கொஞ்சம் பேரை சேர்த்து கொடுத்துட்டு வரேன். நான் ஒரு அமௌண்ட் வச்சு அப்படி கொடுத்துட்டு வரைக்கா நானும் ஆக்சிடென்ட் பட்டு இந்த கையுக்கு தகடு வச்சு கிடக்கு. இல்லை தூக்க இல்லாது. அப்போ அதால் போகிறேன். இல்லாட்டி அந்த வருமானமே காணும் வேற நான் பார்க்க. மற்றதாக்கா இப்போ இருக்கிறத விட நீங்கள் முதல் கொஞ்சம் நல்லா இருந்திருப்பீங்களே. நீங்களும் வேலை செஞ்சீங்க, இவரும் வேலை செய்தவர். ஆனால் இப்போ உங்கள்கிட்ட இருக்கான இடம் இருக்காது. ஏன்னா காரணம் என்னென்னா, இந்த வீடியோ பார்க்குற பலரும் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மனுஷர் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரியும் கோடையுமே தான் காலங்கள் வந்து ஒரு காலம் நாங்கள் நல்லா இருப்போம், இன்னொரு காலம் டக்குண்டு சடனாக மாறிடும். அப்போ நல்லா இருக்கேக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ 10 ரூபா உழைக்கிறோம்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 2 ரூபா நாங்கள் சேமிக்கணும். ஆனால் நாங்கள் அதை யோசிக்கிறாங்களா? ஒரு நாளும் யோசிக்கிறீல்ல. ஆனால் ஏதாவது ஒன்று வந்த அப்புறம் அதை குறித்து யோசிக்கிறோம். என்ன சொல்லுவாங்க, வேறு உழைக்கிறேன் நான் உழைக்கிறேன், டியூஷன் காசுகள் அது இது பிள்ளைகளுக்கு. நீங்கள் அப்படி சொல்கிறீங்களோ. ஆனால் இப்போ வேங்க அந்த கியூஆர் காசை வச்சு சமாளிக்கிறீங்களோ இல்லையோ, அதுதான் மனுஷ இயல்புன்றது தான். அதாவது இப்போ 50,000 உழைக்கிறவன் அதுக்குள்ளே வாழைப்பழம் இருப்பான். அவன் சம்பளத்தை திடீரென்று 1.5 லட்சம் ஆக்கின அப்புறம் அவன் அப்பையும் சொல்லுவான், என்கிறாப்பா வாரந்தையா போகிறது. ஆனால் அவன் நீ இந்த 50,000 வாழ்ந்தேன்னு கேட்டால் அவனுக்கு அது பதில் இல்லாத மாதிரி இருக்கு. வேண்டாம், மனுஷன் வருமானம் கூடக்க அதுக்கேற்ற மாதிரி மனுஷன் அந்த செலவாக கூட்டிடுவான். அதுதான் உண்மை. நீங்கள் எத்தனை லட்சம் உழைக்கிறவனையும் கேட்டு பாருங்க, அவன் திருப்தி கொள்றான் அந்த உழைப்பை குறித்து காணாண்டான்னு சொல்லுவான். ஏன்னா ஆனால் அந்த அத்தனை லட்சம் உழைக்கிறவன் ஆரம்பத்தில் எவ்வளோத்துல இருந்து வாழ்ந்தவன்றதை கேட்டால் அவனை அதை ஒத்துக்கொள்ள மாட்டான். அப்போ நீங்கள் இப்போ நீங்களே சொன்னீங்க எங்கே கொண்டுமே காணாண்டு. ஆனால் இப்போ வேறு கொண்டு இல்லாமலே சமாளிக்கிறீங்க நானே. அப்போ அதான் நீங்கள் அப்போ யோசிச்சிருந்தா இவர்கிட்ட ஆப்ரேஷன் பெர்மனண்ட் சேமிக்கிறீல்ல, அட்லீஸ்ட் பிள்ளைகளை காண்டியிருந்தாலும் ஒரு கொஞ்சம் இல்லை அவைகளுக்கு அது போட்டு கொண்டுக்கிறேன். மகளுக்கு
பேங்கில் 2000 3000 ஓ அதை நீங்கள் எவ்வளோ போட்டால் பிரச்சனை இல்லை கட்டாயம் பொம்பளை பிள்ளைங்க நீங்கள் சரி இப்போ நீங்கள் வந்து பொம்பளை பிள்ளைன்ற பேரில் ஒரு 20 லட்சம் போட்டு வச்சுக்கிறீங்கன்னு வைப்போமே நான் சொல்லலாமா அதை எடுத்து ஆப்ரேஷன் செய்யுங்க இல்லை நாளைக்கு அந்த பிள்ளைக்கு வந்து வர போகிற செலவு சரி இப்போ கல்யாணம் வேண்டி இல்லை அதுக்கு ஒரு வருத்தம் வந்து 2 சும்மா ஒரு காய்க்கு அப்போ அதை யார் பார்க்குறேன் அப்போ பொம்பளை பிள்ளைகளை கண்டு போடுற ஒரு விஷயத்தை நம்ம கை வைக்கக்கூடாது அதுக்காண்டி இப்போ உங்கள்ட்ட 20 லட்சம் இருக்கணும் இல்லை இருந்தால் கட்டாயம் அதை எடுத்து செய்யத்தான் வேணும் அவங்க 18 வயசு வராமல் அதை எடுக்கவும் இல்லாது இப்போ என்ன 12 வயசு சரி அப்படி பல பிரச்சனைகள் இருக்குது இப்போ என்னன்னு சொன்னால் இவங்களோட நிலைமையை நான் வளமையாக கதைக்கிற மாதிரிக்கே கதைச்சிருக்கேன் மற்றதாக்கா நீங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்குறவங்கள்ட்ட உண்மையை மட்டும்தான் சரிதானே அதை தவிர வேறு ஒன்றுமே எங்களுக்கு தேவையில்லை சரிதானே என்ன சொல்கிறது சில பேர் சொல்லுவாங்க சில பேர் என்ன மனசுக்குள்ளெல்லாம் நினைப்பாங்க தம்பியாக கலந்து ஒரு ஹெல்ப்பை செஞ்சு அந்த வாரத்தில் அவங்களுக்கு கொடுக்கணும் கூட அப்படி கூட நினைப்பாங்க ஆனால் எங்களோட வரலாற்றில் அப்படி ஒன்று நாங்கள் எதிர்பார்த்தே இல்லைக்கா யோசிப்பேன் இப்போ நீங்கள் கோல் பண்ண ஒரே ஒரு காரணத்துக்காண்டி வீட்டிலேருந்து குடும்பத்துறைக்கு வாரம் இப்போ உங்களுக்கு நிலைமையில் நல்லா தெரியும் பெற்றோர் பிரச்சனை எல்லாமே தெரியும் இருந்தாலும் உங்களுக்குண்டு தார காசுலேயோ நீ விளப்புற காசுலேயோ வந்து ரூபா காசு நாங்கள் ஒரு காலம் எதிர்பார்க்கவே மாட்டேன் இன்னும் உங்களுக்காண்டி தான் ட்ரை பண்ணுவோம் சரி அதால் நான் சில நேரங்களில் உடனே வாரில்லை காரணம் என்னன்னு சொன்னாங்க எங்களுக்கும் வேலை தான் வேலை பார்க்குறேன் நான் உங்களோட இது சிச்சுவேஷனை பார்க்குறேன் நான் இருந்தாலும் சரியா அப்போ நீங்கள் வந்து சொல்கிற விஷயங்கள் முழுமையாக உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்கிற பட்சத்தில் கட்டாயம் உங்களுக்கான விஷயங்கள் கிடைக்கும் அக்கா என்ன சொல்கிறது இப்போ ஒரு 100 பேர் பார்க்குறாங்கன்னு சொன்னால் அட்லீஸ்ட் அதில் ஒரு 10 பேர் 2 மனச்சாட்சி உள்ளவங்க வந்து இருப்பாங்க யா அப்போ நாங்கள் வந்து நீங்கள் ஒரு வேளை எங்களுக்கு காசு கிடைக்குமாக இருந்தால் நாங்கள் காந்தி டாக்டரோட கதைச்சி நாங்கள் லங்கா ஹாஸ்பிட்டலில் நீங்கள் எங்கே செய்கிற ஐடியா இருக்கீங்க இன்னும் இல்லை இங்கே செய்கிறாங்களா இப்போ டாக்டர் சிவசங்க செய்கிறாரு இங்கே செய்கிறாங்களா இப்போ செய்கிறாரு அப்போ இங்கே எவ்வளோ முடியுதா இங்கே 18 முடியுது அந்த ஹாஸ்பிட்டல் சிலவோட 20-22 அவர் சிவசங்க டாக்டர் வந்து எனக்கு அறிய நாங்கள் ஹெல்ப் பண்ண ஒரு படி எனக்கு ஆர்டிஃபிஷியல் வேல் வந்துட்டு மாற்றினவர் அவரும் நல்ல ஒரு நல்ல சர்ஜன் ஆனால் என்னன்னு சொன்னால் இப்போ நான் இப்போ எந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இப்போ எங்களோட அப்பா கூட நாங்கள் சாந்தி டாக்டர் மூலமாக தான் செஞ்சோம் இப்போ சிவரோட அப்படிக்குள்ள மேபி அவர் கொஞ்சம் அனுபவம் கூடவே இருக்கலாம் எனக்கு தெரியல அப்போ நான் நினச்சேன் நீங்கள் அங்கே ஒன்றே செய்ய இல்லை எங்களுக்கு அங்கே மொழி பிரச்சனை ஒன்றும் தெரியாது அப்போ அதால் இங்கே என்று சொன்னால் இது பக்கத்துலேயே தான் இன்னும் உண்டு இப்போ அங்கே கொண்டு போய்க்குள்ள உங்களுக்கான மொழி பிரச்சனை போக உங்களுக்கான செலவினங்கள் அதிகரிக்கும் ஆனால் இங்கேயும் எத்தனை வச்ச முடியுதா 18 முடியுதாமன்றவர் இப்போ அந்த மெட்டோகோப்பி அன்றைய திரும்ப நான் அப்பாயின்மெண்ட் எடுத்து வேற கொண்டு திரும்ப காட்டினான் காட்டைக்கான்னு சொன்னேன் இவ்வளோ உங்களுக்கு நான் சொல்லத்தானே வேணும் இவ்வளோ எனக்கு முடியுமென்றது சொல்லணுமென்றதுக்காண்டி கேட்டதான் அவர் சொல்ல 18 முடியுமாம்மாண்டு இப்போ முதல்ல செய்யணுமா சரி ஏதோ உங்களுக்கு நம்பிக்கையான இடத்துல நீங்கள் வந்துட்டு செஞ்சு இல்லை எங்கள் இடத்து இன்னும் ஒரு அண்ணா செய்தவர் அவர் தான் சொன்னவர் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டேன் செய்து நல்ல டாக்டர் எனக்கு தெரிஞ்சு இவருக்கு 100% சக்ஸஸாக வரும் அதில் நீங்கள் ஒரி பண்ணவே தேவையில்லைன்னு சொன்னால் அண்ணன் பொடியே வந்து ஆம்ஸ்ட்ராங் மாதிரி தான் இருக்குது ஆம்ஸ்ட்ராங் நாள் தான் மற்றது தச்சு வேலை செஞ்சு வரேன்னு சொல்லி நல்ல பொடி தான் இருக்குது ஏதோ இதெல்லாம் அடைப்பு வந்துட்டு அப்போ நீங்கள் உங்களுக்கான பெஸ்ட் பிளேஸை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அதை குறித்து நகருங்க மற்றது அண்ணா சம்பந்தமாக யாராவது உதவிக்கு ரூபா தந்தாலும் நீங்கள் அதை அதுக்கு மட்டுமே பயன்படுத்தணும் ஏன்னா உதாரணமாக இன்றைக்கு நான் ஒரு 20,000 உங்களுக்கு தந்துட்டு கொண்டு வைப்பேன் தம்பி இன்றைக்கு தானே வந்தார் இதை இன்றைக்கு பாட்டுக்கு எடுப்போம் இனி அதை அப்படியும் கொண்டு இருந்தான்னு ஜெயிச்சு போடுங்க பெருதுதான் பெருவெள்ளம் அப்படி அதை நீங்கள் அப்படியே வச்ச சர்ஜரிக்கான காசாக வையுங்க எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம ரை பண்ணிடலாமோ ரை பண்ணுவோம் சரி தானே ஒன்றுக்கும் யோசிக்காங்க சரியா அப்போ நாங்கள் வந்தது கதைச்சது முந்தியெல்லாம் நம்ம போனால் நிறைய கேள்விகள் கேட்போம் அப்படி இப்படி அது இது எல்லாம் நிறைய புட்டு கேட்குறது ஆனால் இப்போ இவர் ஏற்கனவே இவர் புட்டமாக தான் இருக்கிறார் இவர்கிட்ட புட்டு நாங்கள் கேட்கலாமோ இல்லை ஏன்னா அப்போ ஒன்றும் செய்யலை அதை நீ கேட்டும் ஒன்றும் இல்லை நீங்கள் எல்லாமே சொல்லிட்டோம் ரைட் அப்போ அந்த வகையில் நாங்கள் இன்றைய தினம் வந்து அண்ணாவையும் அக்காவையும் பார்க்க வந்திருக்கிறோங்க அவங்களோட அதாவது பிள்ளைகள்கிட்ட எதிர்காலம் குறித்து வந்து நாங்கள் இவர்கிட்ட சர்ஜரிக்கு வந்துட்டு கை கொடுக்க வேண்டிய கடமை வந்து எங்களுக்கு இருக்குது ஏதோ இப்போ என்ன சொல்கிறோம் இப்போ 20 லட்சம் தேவைன்னு சொன்னால் ஒரு ஆள் அதை செய்ய தேவையில்லை 20 பேர் போட்டால் 1 லட்சம் 40 பேர் போட்டால் 50,000 80 பேர் போட்டால் எவ்வளோண்ணே தம்பி சொல்கிறேன் 80 பேர் போட்டால் எவ்வளோ 1 லட்சத்து படி போட்டால் 80 லட்சம் இல்லை 20 பேர் போட்டால் 20 லட்சத்துக்கு 20 பேர் போட்டால் 1 லட்சம் 40 பேர் போட்டால் 50,000 80 பேர் போட்டால் 60 20 லட்சம் பேருக்கு 20 பேர் 1 லட்சம் போட்டால் 20 பேர்
அதுவே ஒரு 50,000 போட்டா 40 பேர். என்ன அடுத்து என்ன 80 பேர் போட்டால் எவ்வளவு 25,000. இதால் டபுள் ஆக்கினா அதில் டபுளாக குறைக்கிறானே அப்படியா. அப்போ இப்போ 80 பேர் வந்து ஒரு 25,000 காசு ஒரு 80 போட்டால் சரி. இப்போ எங்கள் வீடியோ ஒரு 15,000 பேர் பார்க்குறாங்க. ஜஸ்ட் ஒரு 80 பேர் 25,000 போட்டால் காணும். சரி ஒரு 160 பேர்னா 12,500 ரூபா. 200 பேர் போட்டால் 10,000 ரூபா. 10,000 ரூபாய் போட்டு. அப்போ அந்த மாதிரிக்கு ஒரு 200 பேர் நீங்கள் வருவீங்கன்னு சொன்னால் வேண்டாம் நாங்கள் ஒரு 10,000 போடுறோம் வேணடா. இப்போ சும்மா ஒரு காய்க்கு சொல்கிறேன் நான் என்ன. அப்போ எதுவுமே வந்து பெரிய விஷயம் வந்து இல்லை வந்து என்ன. ஒரு கல்லை கூட நீங்கள் உங்களோட கண்ணுக்கு கிட்ட எடுத்து வச்சா அது பெருசாக தான் தெரியும் என்ன. சம்மந்தம் இல்லாத உதாரணமே கிடையாது. வந்துட்டு அப்புறம் யோசிப்பேன் வீட்டை வேணுண்டு. சரி அப்போ அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு வந்து அக்காக்களை பார்க்க வந்திருக்கிறேங்க சும்மா. அதாவது நான் அக்கா அவங்களுக்கு தெரியும் தெரியா நாங்கள் எங்கேயுமே வந்து இப்படித்தான் அது கடலுக்கு இதுங்களும் பழகிட்டு கடலுக்கே போகுதா இந்த வெளிச்சு போயிட்டு இனி என்ன ஒரு நிமிஷம் இருக்கிறா இங்கே டக்குன்னு மாறுவோம் பக்கன்ட்டு. எனக்கு இந்த மின்னலுக்கு பயன்படுப்பா. ஓ என்ன பயப்படுத்தான் 40,000 மின்னல் அடியோட கூட குறையாது இல்லை 40 இருக்குது 40. அப்போ இதை வந்து எங்களுக்கு தந்தது உங்களுக்கு தெரியுமோ தெரியா வந்து இப்போ ரீசெண்டாக நாங்கள் சுவிஸ்லேருந்து ஒரு அம்மா ஒரு அனுப்பினோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட காசை தான் வந்துட்டு நாங்கள் இனிஷியலாக வந்துட்டு கொடுத்து கொண்டு இருந்தாங்க. அப்போ இடையில் வந்து எங்களுக்கு துபாயில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா ஒரு ஆள். அப்போ அவருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய நம்பரை சொல்கிறாம்பி இந்த கடைசி நம்பரை துபாயா நோர்வே அதான் நான் மாதிரி துபாயன்ட்டு. அப்போ அவரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கணிசமான ஒரு பெறுமதியை வந்து கொடுத்துருந்தேன். ரைட் உங்களோட முதலாவது கட்ட உதவிகளுக்கு இதை பயன்படுத்துங்க. இது ரைட் 888 அண்ணாட வாட்ஸ்அப் நம்பர் வந்து. அப்போ இந்த ஒரு 40,000 நாங்கள் அவற்றை ஒரு அன்பளிப்பாக கொடுக்கோம். பேர் சொல்ல சரி பேர் ஒன்றும் சொல்லுவோம் நம்பரே சொல்லுவோம் நான் சொல்ல அதை நாங்கள் கட்டாயம் சொல்லுவோம். ஏன்னா எங்களுக்கு இந்த உருளி வேலையில் செய்ய வராது. அப்போ நோர்வேலேருந்து வந்து இந்த காசு உங்களுக்கு 40,000 இப்போ வந்திருக்காரக்கா அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவருக்கு இந்த உதவி நாங்கள் நன்றி தான் சொல்லணும். என்னென்னா ₹1 காசு கொடுத்து கையில் இல்லாமல் தான் இருந்தோம் நாங்கள். இப்போ உங்கள் மூலம் இந்த காசு எங்களுக்கு கிடைச்சது ஒரு பெரிய ஒரு இது அது கிடக்குது. அதில் அவருக்கு கோடான கோடி நன்றிகள். உடல்நல ஆரோக்கியத்தோடு நீண்டொழி காலம் அவர் வாழணும் என்று நான் மனதார வாழ்த்துறேன். ஓகே அப்போ கட்டாயம் சந்தோஷமாக இருங்கோ. சரி இதில் உங்களுக்கு அவசர தேவைகள் இருந்தால் நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்துங்க பிரச்சனை இல்லை. நான் சொன்னது சின்ன சின்ன வாரதையும் நீங்கள் சேமித்து வச்சிங்கன்னா தான் நாங்கள் நல்ல ஓ அப்போ நாங்கள் அந்த நோர்வேல இருக்கக்கூடிய அந்த அண்ணாவுக்கு நாங்கள் நன்றியை வந்து கூறிக்கொள்கிறோம். உண்மையிலே வந்து அவங்க செய்யக்கூடிய உதவியின் நம்பிக்கையில் நாங்கள் எங்கேயுமே டக்குன்னு வந்துட்டு போகிறோம் வந்து. அந்த வகையில் இவங்களுக்கான இந்த ஒரு ஹெல்ப்பை நாங்கள் இன்றைய செஞ்சுருக்கோம். கட்டாயம் அண்ணாவுக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறது 20 லட்சம் என்றால் நாங்கள் 20 லட்சம் கொடுக்குறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் என்றாலும் உங்களோட மன ஆறுதலுக்கான நாங்கள் கட்டாயம் செய்வோம். அதையும் கூடிய சீக்கிரமாக செய்வோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் சொல்ல விரும்புகிறீங்களா? நன்றி அதையும் அங்கே கேட்டு தான் சொல்கிறீங்க. வேற என்ன கேட்கணும்? சரி நான் ஒன்றும் கேட்கல நீங்களே சொல்லணும்னு சொன்னால் சொல்லலாம் அப்படின்னு இல்லை தானே? இல்லை சரி இவ்வளோ சீக்கிரம் இந்த வீடியோ பார்க்குற கரனோடல கொண்ட நீங்கள் இந்த கணவர்கிட்ட சர்ஜரியை குறித்து எவ்வளோ சீக்கிரம் உங்களால் முடிஞ்ச உதவி எனக்கு கிடைக்குமோ நீங்கள் செய்வீங்களன்னு நான் இந்த சகோதரனூடாக எங்களுக்கு செய்வீங்களன்னு நான் எதிர்பார்க்குறேன். ரைட் ஓகே சந்தோஷம். அப்போ நான் முடிச்சுக்கொள்வோம். நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புவோம். நம்பிக்கை தளராமல் இருங்கண்ணா. சரியா? ஓகே பாய். ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ சம்மந்தமாக கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.